ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்களை ஒரு சவுந்தர். நம்ம சேனலில் மொதல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைக்கி ரொம்ப சூப்பரான சாக்லேட்டியான ஸ்பஜ்ஜியான கிரிங்கிள் டாப் வர மாதிரி ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ரௌனி ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ப்ரௌன் சாக்லேட் எடுத்திருக்கேன். 120 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா மீஷோவிலையோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ½ கேஜியே பார்த்திங்கன்னா 150 ரூபா அந்த மாதிரி வரும். இது பார்த்திங்கன்னா வீட்டிலே எடுத்து வச்சுருந்த பட்டர் பார்த்திங்கன்னா 60 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த சாக்லேட்டையும் இந்த பட்டரையும் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா ஹீட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வாட்டர் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடணும். இது ரூம் டெம்பரேச்சரில் வச்சதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு சாக்லேட்டு. அடுத்து பட்டர் இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் ஃபுல்லாகவே நல்லா கலந்து விட்டுக்கலாம். கீழ் பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்டு மேலே பார்த்திங்கன்னா அது ஒரு பாத்திரத்தில் இந்த சாக்லேட்டையும் பட்டரையும் போட்டு நல்லா இப்போ கலந்து விட போகிறோம். ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா வரணும். ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் அந்த பட்டரும் சாக்லேட்டும் ஃபுல்லாக ஒன்றோட ஒன்று ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும். இப்போ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போ இந்த பாத்திரத்தை தனியாக நம்ம கீழே எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ ஆறுறதுக்குள்ளே நம்ம மற்ற இதை நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் ப்ரௌன் சுகரில் தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். ப்ரௌன் சுகர் பார்த்திங்கன்னா நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் யூஸ் பண்ணல, ப்ரௌன் சுகர் மட்டும்தான். இது கூட பார்த்திங்கன்னா 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பீட்ரு நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. 2 முட்டை விஸ்க் வச்சே ஃபுல்லாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். 2 முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை வாசனை வராமல் இருக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி விஸ்க் வச்சு முட்டையும் இந்த ப்ரௌன் சுகர் இந்த வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் ஃபுல்லாக நல்லா கலந்துக்கலாம். ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தால் பொடிச்ச சர்க்கரையாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம ஓடிஜி ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அதாவது 170 டிகிரிக்கு 180 டிகிரிக்கு போட்டிருக்கேன். அந்த டபுள் காயிலிங் மெத்தடில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நல்லா கலந்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா 100 கிராம் மைதா மாவு, 20 கிராம் கொக்கோ பவுடர் நான் ஃபுல்லாக நல்லா கலந்து வச்சுருக்கேன். அதையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபுல்லாக நல்லா கலந்துக்கலாம். இது கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்லாம் தேவையில்லை. நார்மலாக நம்ம ஃபுல்லாக விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கலாம். ஃபுல்லாக நல்லா ஒன்றோட ஒன்று கலர்ற மாதிரி. அடுத்து இந்த சாக்லேட்டையும் அந்த பட்டரையும் நம்ம ஃபுல்லாக கலந்து வச்சுருந்தோம். அது சூடு ஆறி இருக்கும். இப்போ அதையும் எடுத்து ஃபுல்லாக நல்லா கலந்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அப்போ தான் ப்ரௌனி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா ஸ்பஜ்ஜியாக வரும். ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 7 இன்ச் டின் எடுத்திருக்கேன். பட்டர் ஷீட் போட்டதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த ப்ரௌனி கலவையை ஃபுல்லாக இந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 7 இன்ச் டின்னில் அடுத்தது மேலே பார்த்திங்கன்னா இது நம்ம இஷ்டம் தான். நட்ஸ் தூவுறது நான் பார்த்திங்கன்னா முந்திரியும் பாதாமும் தூவியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 170 டிகிரிக்கு வச்சுட்டு கரெக்டாக ஒரு 30 நிமிஷத்துக்கு டபுள் ராடை ஆன் பண்ணி வச்சுட்டேன். 30 நிமிஷத்துக்கு வச்சுருக்கேன் ஓடிஜி. இந்த 30 நிமிஷமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். 170 டிகிரி டபுள் ராடு 30 நிமிஷம் ஃபுல்லாக அவ்வளோதான். 30 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக நல்லா வந்துடுச்சு. வெளியில் எடுத்து வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி கத்தி வச்சு பார்க்கும்போது ஒட்டலை. அவ்வளோதான். ஃபுல்லாக நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். கீழே இருக்கிற பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அழகாக பார்த்தீங்கன்னா மேலே கிரிங்கிள் டாப்ஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ரொம்ப ஸ்பஜ்ஜியாகவும் இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் கேக்கை விட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.